அது விஜய் அவர்கள் வந்து கடலூருக்கு போனாரு. கடலூருக்கு போயிட்டு அங்க என்ன பேசினாரு? தாய் பாசம் காட்டிய தலைவனை இழந்து வாடும் மக்களுக்கும் நம்ம வந்து ஆதரவா இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சொன்ன இவரு 2011ல 2009ல ஈழத்தமிழர்களுக்காக போராடினாராம். போராடினவரு, அதாவது 2011ல போராடும் போது அந்த கூட்டத்துல வந்து சொல்றாரு, அதாவதுங்க காவலன் படத்துல வந்து குத்து சாங் இல்லைன்னு சொன்னீங்க, வேட்டைக்காரன்ல வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற குத்து சாங்லாம் இருக்குங்க, எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு அந்த மேடையை அவருடைய அதாவது படம் ப்ரொமோஷன் விழாவாக பயன்படுத்தி கொண்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு 500 ரூபா சிலை புலிகளுக்கு ஆதரவாக பணம் சேகரிக்கும் போது ஒரு 500 ரூபா அவர் வந்து கொடுக்குறாரு. எவ்வளவு பெரிய ஆளு, 500 ரூபா கொடுக்குறாரு. ஓகேங்களா? அதே மாதிரி ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போடணும்னு சொல்லி கேட்கும் போது கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னவர், நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்ன விஜய் தான் இப்ப வந்து கடலூர்ல போயிட்டு அவர்களுக்கு ஆதரவாகவும் நாம் நிக்கணும்ல அப்படின்னு பேசுறாரு. இப்படி பேசிட்டு தான் ராகுல் காந்தி கூட கூட்டணியில போகணும், அதாவது காங்கிரஸோட கூட்டணிக்கு வந்து போகணும் அப்படின்னு பேசுறாரு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது விடுதலை புலிகள், தமிழ் தேசிய தலைவர், இவர்கள் பேரை உச்சரித்தால் தமிழ்நாட்டுல ஒரு பவர் இருக்கு. ஓகேங்களா? அந்த பவர்னால கிடைக்கக்கூடிய ஓட்டு அது விஜய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவ்வளவே தான் தவிர ஒழிய அந்த மக்களுக்காக தேசிய தலைவரோட உண்மையான பற்று அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் இதை ஏன் இன்னும் ஆணித்தனமா அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, அதே நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயம்னு வச்சுங்க. அதாவது நவம்பர் 26 நம்மளுடைய தேசிய தலைவரோட பிறந்த நாள், நவம்பர் 27 மாவீரர் நாள். இந்த 2 நாள் இருக்குங்களா? இப்ப தேசிய தலைவரோட பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து செய்தி இவர் போட்டாரான்னு நான் கேட்கிறேன். அதாவது ட்விட்டர்லயே ஏதோ ஒண்ணுல தேசிய தலைவருக்கு வாழ்த்து செய்தி இவர் போட்டாரான்னு கேட்கிறேன். அப்புறம் எப்படி இவர் வந்து இலங்கை மக்களுக்காகவும் தேசிய தலைவர்களுக்காகவும் அவங்களுக்கான குரலாக இவர் ஒலிப்பாருன்னு நான் கேட்கிறேன். அதாவது தேசிய தலைவருக்காக வாழ்த்து செய்தி போடல அப்படிங்கிறதுக்காக 27ஆம் தேதி வந்து மாவீரர் நாளுக்கான ஒரு இதை போட்டு விட்டாரு. அப்படி போட்டுட்டு தான் காங்கிரஸ் கூட அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இவருக்கு என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதாவது தமிழ் தேசியமும் வேணும், திராவிடமும் வேணும் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இவருக்கான ஓட்டு எந்த பக்கத்துல இருந்தும் வரணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது நம்ம மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சில பேர் தமிழ் தேசியத்துல இருப்பாங்க, சில பேர் வந்து திராவிடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது அரசியல் புரிதல் இல்லாமல் சில பேர் தமிழ் தேசிய அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசியத்துல இருக்கவங்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே அந்த மாதிரியான வாக்குகள் வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த